ஜஸ்ட் சரண்டர். அவருடைய சமூகத்தில் அவர் ஒன்றையும் பார்க்க மாட்டார். காரணம், அவருடைய இரக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறபடினாலே உங்களை குற்றவாளியாக பார்க்க மாட்டார். அவருடைய இரக்கத்துக்கு முன்பதாக அவருடைய தயை, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை எல்லாம் வெளிப்பட்டு மீண்டும் உங்களை சீயோனாக தூக்கி நிலைநிறுத்தும். அல்லேலூயா. அப்போ சீயோனுக்கு இரக்கம் எப்படியெல்லாம் அவர் பாராட்டுகிறார், சீயோனை எவ்விதமாக கட்டி எழுப்புகிறார் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ரோமர் 5-6 வசனத்துல நம்ம ஏற்கனவே தீர்க்க தரிசனத்துல பார்த்தோம். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் காலங்களுக்கு முன்பதாக ரட்சிப்பை ஏற்படுத்தும்படி அவர் மரித்து உயிர்த்தெழுந்து தன்னுடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பை சம்பாதித்து விட்டார். ஹல்லேலூயா. கடந்த காலங்களில், ஆனால் அதை பெற்றுக்கொள்கிற காலமாக இந்த நாளை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். எப்படி சீயோனை கட்டுகிறார்? தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டு பாவ மன்னிப்பை உண்டாக்குறபடினாலே அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற ஒருவன் கட்டி எழுப்பப்படுகிறான்.